வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இப்போது உலகத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஈரான் விசஸ் இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ஒரு ஃபைட்டு தான் வந்து ரொம்ப ஹெவியாகவே போய்கிட்டு இருக்கு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்கா தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான கவுண்டர் அட்டாக் தான் ஈரான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, என்னோட ஒரு ஒரு தோணுன விஷயம் என்னென்னா, ஈரான் கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா யுஎஸ்ஓ இஸ்ரேலையோ தாக்கியிருக்கலாமே. ஏன் யுஎஸ் பேஸ் நேவி கல்ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, கல்ஃபில் இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ் நேவியை ஏன் அட்டாக் பண்ணணும்? ஏன்னா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரியை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் என்னென்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் எக்கச்சக்க வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பாகிஸ்தானோ பங்களாதேஷோ நம்ம இந்தியாவிலேருந்து எக்கச்சக்க பேர் போய் வேலை பார்க்குறாங்க. நிறைய ரெஃப்யூஜிஸ் இருக்கிறனால வந்து தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதர்வைஸ் ஈரானா அமெரிக்காவா நாம் எது பக்கம் நிற்கணும்னு கேட்கும்போது ஈரான் பக்கம் தான் நிற்கணும். அதுக்கு காரணம் அங்கே சுப்பீரியர் வந்து மரணிச்சிட்டாருங்க, ட்ரம்ப் உயிரோடு இருக்கிறாருன்றது இல்லை. முதல்ல தாக்குதல் நடந்தது ஈரான் மேலே தான். அவங்க பாதிக்கப்பட்டனால தான் கவுண்டர் அட்டாக்கே பண்ணாங்க.